இது வந்து மட்டன் சுக்கா. அதில் ஒரு ஆர்டருக்காக செய்கிறோம். ஒரு ½ kg மட்டும் கேட்டிருக்காங்க. இது வந்து வெங்காயம் போகிறோம். இப்போ ஒரு ½ கிலோ பண்ணுறோமா நம்ம? ஒரு ½ கிலோ மட்டும் ஒரு ஆர்டருக்காக பண்ணுறோம். ரெண்டே தக்காளி. ஆக்சுவலாக ஒரு ½ கிலோ இதுக்கு 2 தக்காளி போதும். இதுக்கு 2 தக்காளி போதும். சின்ன வெங்காயம் அரைச்ச சின்ன வெங்காயம் ஒரு 2 கரண்டி. ஆக்சுவலாக கிரேவியாக அவங்க கிரேவியாக கேட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கிரேவியாக கொடுப்போன்றதுக்காக 2 கரண்டி போடுறோம். இன்னும் ட்ரையாக கேட்டிருந்தாங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கூட போட்டால் போதும். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக வரும். இப்போ வந்து மட்டன் மசாலா ஒரு அரை போதும். கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகணும். மட்டன் வந்து எப்படி பண்ணியிருக்கீங்க? இப்போ மட்டன் வந்து ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு ஆல்ரெடி வேக வச்சிட்டோம். பிகாஸ் நீங்கள் குக்கரில் ஒரு கொஞ்சம் வேக வச்சிடும். பிகாஸ் இதில் வேக வச்சுன்னா வேகாது. ஆக்சுவலாக ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஆல்ரெடி கொஞ்சம் வேக வச்சிட்டோம். ஓகே, வெளியில் வச்சு வேக வச்சிட்டோம். தனியாக உப்பு, அதுவும் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சிட்டோம். குக்கரில் இது மட்டன் வேக வச்சோம்ல, அந்த தண்ணியை ஊற்றியே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணோம்னா அந்த டேஸ்ட் வரும். அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கியிருக்கும். நம்ம வந்து டேஸ்ட்டும் அதிலே வரும். ஸோ அதனால் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றுறோம். இது ஒரு அவ்வளோதான். ஒரு 20 மினிட்ஸ் விட்டிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அது அப்படி இதாக அப்படியே பெப்பர் உப்பு மட்டும் போட்டு இறக்கிற வேண்டியதான். கொஞ்சம் காரத்துக்காக மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அந்த இதில் மசாலாலே இருக்கும். மட்டன் மசாலாலே இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக வந்து மிளகா பொடி மட்டும் சேர்த்துருக்கோம். உப்பு உப்பு அந்த எண்டில் போட்டால் தான் இதாக இருக்கும். அது எல்லாத்தையும் அவங்க மேனேஜ் பண்ணி காலையில்